போன வாரம் பார்த்த சில காரியத்தை திரும்ப கொஞ்சம் பார்த்துட்டு ஒரு செய்தி பார்க்கலாம். 1 கொரிந்தியர் புத்தகத்தில் நாங்கள் பார்க்குறோம் 12ஆம் அதிகாரத்தில் வல்லமை, அற்புதம், அடையாளம், குணப்படுத்தல், தீர்க்கதரிசனம், 9 வரம், 7 வரம், 5 ஊழியம், ரொம்ப பவர்ஃபுல்லான வல்லமையான காரியம். விசுவாசித்தால் செத்தவன் எழும்புவான். அது அப்ப அந்த வல்லமைக்கு பேர் அனாயிண்டிங், அபிஷேகம். அதை முடிக்க இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கும். குணமாக்குற வல்லமை, அற்புதம் செய்கிற வல்லமை எல்லாம் கிடைக்கணும். முடித்தவர் 12ஆம் அதிகாரம் 31 சொல்ல, இதை காட்டிலும் மேன்மையான ஒன்றுண்டு. அப்படின்னா இந்த வல்லமை உள்ளவங்க எல்லாம் கீழே இருப்பாங்க, ஆனா அதை காட்டிலும் ஒன்றுண்டு. அது இது எல்லாத்தை விட பெருசு. அப்ப அடுத்த அதிகாரம் ஸ்டார்ட் பண்ணுது, இதை காட்டிலும் வல்லமையானது அன்பு. உலகத்திலே மிகவும் சக்தி வாய்ந்தது என்னது? சத்தமாய் சொல்லுங்கள், அன்பு. அப்ப வரங்கள், அற்புதங்கள், செத்தவை எலும்புக எல்லாம் இருக்கலாம், ஆனா இவை எல்லாவற்றை விட உயர்ந்தது அன்பு. அப்படின்னா இதெல்லாம் இருக்கவனை விட இவன் பெரியவனா இருப்பான். ஆனால் கடைசியில 3 காரியம் நிலையாயிருக்கும் உலகத்திலே. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இப்பொழுது சொல்லுங்கள், சத்தமாய் சொல்லுங்கள். இப்ப விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இதுதான் நிலைத்திருக்கும். பாஸ்டர் விசுவாசம், பாஸ்டர் நம்பிக்கை, பாஸ்டர் அன்பு, 3 பேர் தான் நிற்பாங்க. மற்ற யாரும் நிற்க மாட்டாங்க. இப்ப பாஸ்டர் விட்டுருவோம். சிஸ்டர் விசுவாசம், சிஸ்டர் நம்பிக்கை, சிஸ்டர் அன்பு. விசுவாசித்தால் பெரிய அற்புதங்கள் செய்யலாம், வியாதிகளை சுகமாக்கலாம், செத்தவனை எழுப்பலாம். எவ்வளவு பெரிய காரியம். நம்பிக்கை, எதிர்காலத்தில் இது நடக்கும் என்று எதிர்பார்ப்பு. ஆனா இங்க அன்பு, நேசம். இந்த 3 நிலைத்திருக்கும். ஆனால் இவைகள்ல 3 பேர் இருந்தாலும், செத்தவனை எழுப்பாட்டு இருந்தாலும், யாரு பெரியவன்? இவைகளில் பிரதான அன்பு. இவர் தான் மேல இருப்பாரு. அப்ப நான் சொல்றேன், அற்புதம் செய்கிறவனை விட யாரு பெரிய பணக்காரனா இருப்பது? அன்பு. அல்லேலூயா. அதிசயம் செய்வன பெரியவனா இருப்பது அன்பு. அன்பு காட்டுவன் தான் வாழ்க்கையில உயர்ந்த இடத்துல இருப்பான். அன்பை ஜெயிக்க யாராலும் முடியாது. திரளான ஆஸ்திகளை கொடுத்தாலும் அன்புக்கு இணையாக எதுவும் இருக்காது. அன்புதான் மேன்மையானது. இப்போ பைபிள்ல இந்த அன்பை பற்றி சொல்லும் பொழுது ரோமர் 13:8, ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடன் அல்லாமல் ஒருவனுக்கு கடன் படாதீர்கள், பிறனிடத்தில் அன்பு கூறவன். இப்ப இந்த கேள்விக்கு சரியா பதில் சொல்ற. நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? பிறனிடத்தில் நான் அன்பு காட்டினால், இன்னொருவருக்கு அன்பு காட்டினால் எதை நிறைவேற்றேன்? அப்ப பிறனிடத்தில் அன்பு காட்டினால் நான் எதை நிறைவேற்றேன்? நியாய பிரமாணம் என்றால் பைபிள். பைபிளை ஃபுல்லாய் நிறைவேற்ற வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? பிறனிடத்தில் அன்பு கொள்ள. அதனால பைபிள் என்ன சொல்லுனா, பிறனிடத்தில் அன்பு கூறுவது. நல்ல கவனிங்க. பிறனிடத்தில் அன்பு கூறுவன் என்னத்தை நிறைவேற்றான்? அப்ப பைபிளை முழுமையாய் செய்ய வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? அப்ப நான் ஒரு ஆளுக்கு அன்பு காட்டினேன் என்றால் நான் பைபிளை நிறைவேற்றி விட்டேன். ரொம்ப சிம்பிள். ஏன்னா அடுத்த வசனம் சொல்லுது, விபச்சாரம் செய்யாத, கொலை செய்யாத, களவு செய்யாத, பொய்சால் சொல்லாத, இச்சையாத, இது எல்லாம் இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனையும் நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு ஒரே வார்த்தையிலே அடங்கிக்குது. அப்ப பைபிள் சொல்லுது, வேற எந்த கற்பனையும் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவா என்ற ஒரே வார்த்தை, எல்லாம் ஒரே வார்த்தை. நான் ஒருவனை நேசித்தால் நான் பைபிளை நிறைவேற்றேன்.
நான் ஒருவனை நேசிக்காவிட்டால் நான் பைபிளை எதிர்க்கிறேன், அதை உடைக்கிறேன். பைபிள் என்றால் என்ன? அன்பு. அன்பு அன்புதான் பைபிள். அதை இயேசு எப்படி சொல்ல? மத்தேயு 22 அதிகாரம் 35 40 வரை. அவர்களை நியாயசாஸ்திர ஒருவன் அவரை சோதிக்கும்படி போதுரே நியாய பிரமாணத்தில் பைபிள்ல எந்த கற்பனை பிரதானம்? இப்ப அன்புனா மற்றவனை நேசிப்பது. ஆனா இங்கு பைபிள்ல முழு அன்பு எதை சொல்லுது? போது நியாய பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதான கற்பனை என்று கேட்டான். இயேசு அவன் நோக்கி, உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு காட்டு. யாரை? தேவனை. அந்த வசனம் சொல்லுது, இது முதலாம் பிரதான கட்டளை. இதுதான் முதலாவது நியாய பிரமாணம். இரண்டாவது பைபிளுக்கு நியாய பிரமாணம் என்ன? இதற்கு ஒப்பாய் இரண்டாம் கற்பனை என்னவென்றால், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல அன்பு கூறுவாயாக. அடுத்த சொல்லப்பாங்க இப்படி அழகாக்குன்னு. இந்த ரெண்டு கற்பனைகளும் நியாய பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடையும். அப்ப முழு பைபிள் என்றால் என்ன? தேவனை நேசிப்பது, பிறரை நேசிப்பது. இப்ப பதில் சொல்லுங்க. முழு பைபிள் என்றால் என்ன? ஆமா, தேவன் நேசிப்பது, பிறனை நேசிப்பது. பிறனை நேசிப்பது நமக்கு தெரியும். நாம் என்ன செய்யக்கூடாது? அவனுக்கு தீங்கு செய்யக்கூடாது. நாங்கள் இன்னொரு ஆளை நேசிக்கிறோம், அவரை பத்தி தப்பா பேசினா நாங்க அவரை நேசிக்க இல்லை. அப்ப எதை உடைக்கிறோம்? தமிழ்ல பைபிளை. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குது, மாப்பிள்ளை வீட்டாக்கள் வந்துட்டு போவாங்க. வந்த மாப்பிள்ளை வீட்டாக்கள் போய் சொல்லலாம், பொண்ணை பார்த்தோம், ரொம்ப நல்லா இருக்கு, அடக்கொடுக்கமா இருக்கு. எங்க பொண்ணை பார்த்தீங்க நீ கேட்கான். அங்க தான் அவங்க. அங்கேயா பார்த்தீங்க? என்ன தொடக்கிறீங்க? பைபிள் அடிச்சிங்க. அங்கேயா பார்த்தீங்க? அவளுக்கா? நான் ஒன்னும் சொல்லல பாச, அவளுக்கா கொடுக்குறீங்கன்னு கேட்டேன். அப்ப நீங்க யாருக்கு ஒரு துன்பத்தை செய்றீங்க. யாரோ வாழ்க்கை தப்பு நடந்திருக்கலாம், அவங்களுடைய எதிர்காலத்தை அழிக்கிறீங்க. அப்ப நீங்க எதை உடைக்கிறீங்க? பைபிள் உடைக்கிறீங்க. இன்னொரு ஆளை பத்தி கோல் சொல்றீங்க, என்ன தொடக்கிறீங்க? நீங்க பைபிளை தூக்கி வரக்கூடாது, பைபிளை போட்டு மிதிச்சுட்டு வரணும். அதுதான் சரிங்க. அப்ப பைபிளை நிறைவேற்றுவது லேசா கஷ்டமா? பக்கம் பக்கமா படிக்க தேவையில்ல. பைபிள் சொல்லுது தேவன் நேசி, மனுஷன் நேசி. இப்ப பாருங்க, மனுஷனை எப்படி நேசிக்கணும் தெரியும். தப்பு பேசக்கூடாது, அவனை டேமேஜ் பண்ணக்கூடாது, சொன்ன டைமுக்கு போகணும், ஏன்னா அவனுக்கு நிறைய வேலை இருக்கும், நம்ம லேட்டா போக கூடாது. இதெல்லாம் மனிதன் நேசிப்பது. அப்ப முதலாவது கற்பனை தேவன் நேசிப்பது. அது என்ன சொல்ல? யோவான் 14:23. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால். அப்ப தேவன் சொல்றாரு, என்ன எப்படி நேசிப்பாய்? என்னை நேசிக்க வேண்டும் என்றால் அவன் என் வசனத்தை கை கொள்வான். எதை கை கொள்வான்? பைபிளை. அப்ப தேவனை நேசிக்க வேண்டும் என்றால் நானும் நீங்கள் என்ன செய்யணும்? வசனத்தை கை கொள்ளணும். அப்ப வசனத்தை நிறைவேற்ற வேண்டும்னா நான் என்ன செய்யணும்? பிறனிடத்தில். முழு பைபிளை நிறைவேற்றுவது எப்படி? பிறனிடத்தை அன்புக்குவது. அப்ப இயேசு என்ன சொல்றார்? ஒருவன் என்னிடத்தில் அன்பா இருந்தால் அவன் கற்பனை கேட்கணும். அப்ப பைபிளை நிறைவேற்ற இதை கை கொள்ள நான் என்ன சொல்லணும்? இன்னொரு நேசிக்கணும். அப்ப நான் ஒருவனை நேசிக்க நான் பைபிளை நிறைவேற்றேன். பைபிளை நிறைவேற்றினால் நான் யாரை நேசிக்கிறேன்? இயேசுவை நேசிக்கிறேன். விளங்குச்சா? அப்ப நான் கடவுளை நேசிக்க தேவையில்ல. நான் கடவுளை சத்தமா சொல்லுங்க, நான் கடவுளை நேசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் ஒரு ஆளை நேசிச்சா நான் இன்னொரு ஆள் அவங்க நேசிக்க. இயேசு சொல்றாரு, நீ கண்ணால கண்டவனை நேசிக்காம காணாதவனை நேசிக்கிறது சொல்லுது போய். நான் பசியா இருந்த நீ சாப்பாடு கொடுக்கல, நான் பசியா இருந்தேன் நீ சாப்பாடு கொடுக்கல. எப்ப வந்தீங்க? ஏன் அவன் பசியா இருந்தா நீ அவனுக்கு கொடுக்கல? நீ அவனுக்கு சாப்பாடு கொடுத்தால் அது நீ எனக்கு கொடுத்தது. கடவுள் அன்பை எதுல காட்டலாம்? சொத்துக்கும் 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 அதுல காட்ட முடியாது. சில
இதெல்லாம் அன்பு இல்லை. அப்ப கடவுளை நான் நேசிப்பது இங்க அன்பு காட்டுறது. நான் இவனுக்கு ஒரு உடுப்பு கொடுக்குறேன், இந்த ஃபாதர்ஸ் டேக்கு யாருக்காவது ஹெல்ப் பண்ணா நான் யாரை நேசிக்கிறேன்? நான் பைபிளை நிறைவேற்றுறேன். பைபிள் என்றால் அன்பு காட்டு. அப்ப நான் யாரை நேசிக்கிறேன்? கடவுளை. நான் கடவுளுக்கு ஃபர்ஸ்ட் அன்பு. ஃபர்ஸ்டா யாருக்கு நான் அன்பு காட்டணும்? அவனுக்கு அன்பு காட்டும் பொழுது நம்ம கடவுளுக்கு அன்பு காட்டுவோம். ரொம்ப சிம்பிள். நீங்க யாரோட வைராக்கியமாங்களா? நீங்க பைபிளை உடைக்கிறீங்க. பைபிள் உடைச்சா கடவுள் மேல் அன்பா இல்ல. அந்த வசனத்தை பாருங்க. இயேசு அவனுக்கு பிரதித்துவமா ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான். வசனத்தை நான் கை கொள்ள நான் இன்னொரு ஆள் நேசிக்க, இன்னொரு ஆள் நேசிக்காட்டி பைபிள் உடைக்க. 5 பேரை நேசிச்சு ஒரு ஆளை நேசிக்காட்டி நான் என்னத்தை உடைக்கிறேன்? பைபிள் உடைக்கிறேன். 5 போத்தல் பானியை போட்டு 1 போத்தல் நஞ்ச போட்டா அந்த பாத்திரத்துல 5ல் 1 பங்கு 6ல் 1 பங்கு. 5 போத்தல் பானியை போட்டு 1 போத்தல் நஞ்ச போட்டா 6ல் 1 பங்கு அங்க நஞ்சாக்கும். ஆமாவா இல்லையா? இப்ப நீங்க எல்லாரும் கடவுள் மேல அன்பாவா இருக்கீங்க. எனக்கும் அவளுக்கு செட் ஆகாது. செட் ஆகலனா உனக்கும் கடவுளுக்கும் செட் ஆகல. இயேசு அவனுக்கு பொதுவா அவன் என்னில் அன்பாக தான் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளும். அதான் மற்றொரு நேசிப்பான். அவனில் என் பிதா அன்பா இருப்பார். யார் மேல? அவன் மேல பிதா அன்பு. இப்ப எனக்கு கடவுள் அன்பு வேணும். கடவுள் அன்பு இருந்துச்சுன்னா ஒத்தனால என்னை எதிர்க்க முடியாது, யாரால என்னை அழிக்க முடியாது. நான் யாருக்கும் பயந்தவன் இல்ல. ஏன்? அவட அன்பே மேலக்கு. அப்ப அவங்க மேல அன்பா இருக்க நான் என்ன செய்ய வேண்டும்? பிறனிடத்தில் அன்பு காட்டும் பொழுது பைபிளை நிறைவேற்றேன், வசனத்தை நிறைவேற்றும் பொழுது நான் இயேசு மேல் அன்பாக்க. எப்ப எப்ப இயேசுக்கு அன்பு போதோ அப்ப அப்ப பிதா என் மேல அன்பாகப்பா. கடவுள் அன்பு உங்களுக்கு வேணும். என்ன செய்யணும்? ஆண்டவரே நேசிக்கப்பா, நேசிக்கப்பா, யாரும் இல்லாம இருக்கப்பா. இன்னைக்கு நிறைய பேர் தனிமையாக காரணம் அவங்க வாழ்க்கையை அவங்களே அழிச்சு கொண்டாங்க. அப்ப கடவுள் அன்பு உங்களுக்கு அதிகம் வரணும்னா நீங்க அன்பு காட்ட காட்ட உங்க அன்பு அவருக்கு போக பிதாட அன்பு உங்களுக்கு வரும். அந்த வசனம் பாங்க. அந்த பிதாவுக்கு நான் மற்றவனுக்கு அன்பு காட்டும் பொழுது வசனத்தை நிறைவேற்றுறேன். வசனத்தை நிறைவேற்றும் பொழுது இயேசுக்கு அன்பு காட்டுறேன். இயேசுக்கு அன்பு போகும் பொழுது எனக்கு அன்பது. பாங்க லாஜிக். இப்ப இயேசு பிதாட அன்பு எனக்கு வரும் பொழுது அவர் என்ன சொல்றார்? நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணோம். இப்ப கடவுள் இங்க வருவார், எனக்கிட்ட வருவார், எனக்கிட்ட வந்து என்னோடைய வாசம் பண்ணுவார். எப்ப? நான் மற்றவன் நேசிக்கும் பொழுது வசனத்தை நிறைவேற்றேன், இயேசு மேல் அன்பு போகுது, பிதா அன்பு ஆகுது. இதை விட்டு வறுமையா போதகரே வாங்கப்பா வாங்கப்பா வருவாரா? வரமாட்டா. தெளிவு. நம்ம ஒரு நேசிக்கும் பொழுது அந்த அன்பு ஃபுல்லாகி வரும். ஆமே. இப்ப பைபிள்ல 2 கட்டளை இருக்கு. என்னது? முதலாவது கட்டளை தேவனை நேசி. 2வது கட்டளை. இப்ப இந்த 2 கட்டளை தான். இப்ப இந்த இயேசு சொல்லாரு, இந்த 2 கட்டளை வேணப்பா, ஒரு கட்டளை ஆக்கும். நீ தேவனை நேசிக்காத. இன்றைக்கு யாருமே தேவனை நேசிக்க வேண்டாம் என்று புது கட்டளை நான் கொடுக்கிறேன். அதை பார்ப்போம். யோவான் 13:34. இன்றைக்கு இந்த சர்ச்சில் யாரும் கடவுளை நேசிக்க வேணாம். இன்றைக்கு யாரும் கடவுளை சத்தமா சொல்லுங்க நேசிக்க வேணாம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாகுங்க. நீ மற்றவனை நேசி, நான் உங்களில் அன்பாது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்ற புதிய. பழைய கட்டளை என்னது? பிதாவை நேசி, நேசி. இப்ப ஆண்டவர் சொல்லாரு, நீ மற்றவன் நேசி. ஏன்னா அவரை நேசிக்க நினைக்காது. ஏன்னா மற்றவனை நேசிக்க நேசிக்க நீ அவரை நேசிக்கிறாய். அப்ப 2 தேவையில்ல, 1 தான்.
மனசிலாயோ? புரிஞ்சோ? அப்ப நாம் நேசிக்கணும். அப்ப எங்க வாழ்க்கையில சில நேரம் நம்ம சிலாக்களோட பிரிஞ்சு இருக்கலாம், நம்ம சிலாக்களுக்கு நமக்கு இடவெளி இருக்கலாம், அது இந்த பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம யார் மேல கசப்பு இல்லாமல் இருக்க வேண்டும். அன்பு சொல்லுது, இப்ப குடும்ப உறவுல பிள்ளைகள் ராத்திரி 9 மணி 10 மணிக்கு வராங்க, 11 மணிக்கு வாங்கினதுல அன்பாக இருக்கணும். அப்பா கோவப்படுறா, அப்பா கிட்ட அன்பு இல்லை, அப்படி இல்லை. அதுக்காக அப்பா 11 மணிக்கு வாங்க பிள்ளைக்கு, வந்துட்டீங்களா மகளே, உங்களுக்கு நான் டீ போட்டு வைத்திருக்கிறேன், உங்களுக்கு நான் சாப்பாடு சமைத்து வைத்திருக்கேன், கட்டிலெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைத்திருக்கேன். அது அன்பா? பேரம்பு எடுக்கிறது அன்பு. வணஞ்சா யாரை சிநேகிக்காரோ அவர்களை சிச்சிக்கா. சில நேரம் நம்ம ஒரு ஆளை வேலைக்கு வச்சு வேலையில் வேலை வாங்குவோம், ஆனால் வேலையே சரி வேலை செட்டால அவங்கள வேலைன்னு தூக்கிக்கலாம். ஆனால் வைராக்கியமா அவங்களுக்கு உதவிகள் செய்யணும், அவங்கள அன்பா காட்டணும், அது வேற. நான் உங்களுக்கு இப்போ சின்ன உதாரணம் எடுத்தேன். அந்த ஒயிட் போர்டு எடுத்தாங்க, இதை எடுங்க, சின்ன ஸ்டாண்டை கொண்டு வாங்க, நான் ஒரு நடைமுறையான ஒரு காரியம் சொல்லி காட்டுறேன். நாங்கள் பார்க்க போகிற தலைப்பு திருப்பு முனை, ஒரு பிரேக் த்ரூ, ஒரு திருப்பம். கடவுள் இப்போ நாங்கள் சத்தியத்தை போன கிழமை அறிஞ்சு கொண்டோம். இன்றைக்கு என் வாழ்க்கையில், நான் முதலாவது என் வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் கடவுள் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை வைக்க போவார். உங்கள் லைஃப் டேர்ன் ஆக போகுது. கர்த்தர் அடுத்தப்ப உங்களை திருப்ப போய்கா. ஹல்லேலூயா. இந்த டர்னிங் எதனால் வரும்? 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாலே காணுது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை, மறுரூபமாகும், மறுரூபம், டிரான்ஸ்ஃபார்ம், மாற்றம் அடைவோம். பரிசுத்த ஆவியினால் மாற்றம். இன்னைக்கு ஒரு மாற்றம். ஆமென். கிறிஸ்டியன் வாழ்க்கையில் ஒரு பிரேக் த்ரூ வேண்டும், ஒரு டர்னிங் நடக்க வேண்டும், ஒரு மாற்றம். இந்த மாற்றம் என் சொந்த பலத்தில் திறமையில நடக்காது. இப்ப நான் ஒரு ஆள் அன்பு காட்டுவது ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த மாற்றம் வசனம் சொல்லுது, ஆவியா இருக்கிற கர்த்தராலே, பரிசுத்த ஆவியானவர் மூலம் அந்த மாற்றம் உண்டாகும். ஒரு ஆளை நேசிப்பது லேசாகும் பரிசுத்த ஆவியின் மூலம். நம்முடைய சொந்த பலத்தால் முடியாது. நம்முடைய கர்த்தருடைய மகிமையை கண்ணாலே பார்க்கிறது போல பார்த்து நாங்கள் அவரை போலமாக முடியும். இன்னைக்கு ஒரு லெவல் நாங்கள் மேல போக கர்த்தர் உதவி செய்வார். நியாய பிரமாணம், சட்ட திட்டங்கள், ஆவியின் பிரமாணம், 2 உண்டு. இப்ப நாங்க நியாய பிரமாணத்தின் கீழே இல்லை, நாங்கள் ஆவியின் பிரமாணத்தில் இருக்கோம். நியாய பிரமாணம் சட்டங்களை சொல்லுது, இப்படி செய், அப்படி செய், அப்படி செய், அப்படி செய்யணும். இப்போ ஒரு மனைவிக்கு காலைல எழும்போன்னு நீ வீட்டை கிளீன் பண்ணணும், காலைல நீ குளிச்சு கொள்ளணும், 3வது 4வது பிள்ளைகளுக்கு சாப்பாடு எல்லாம் செய்யணும், பிள்ளைகள் உடுப்பு என் உடுப்பு அயன் பண்ணணும், ஷூவை பாலிஷ் பண்ணணும், பிள்ளைகளை ரெடி பண்ணணும். ஒவ்வொரு சட்டம். இப்ப நியாய பிரமாணம் அப்படி சட்டத்திட்டம் இருந்தால் வருவாங்க, செஞ்சுட்டு இதை செஞ்சுட்டேன், இதை செஞ்சுட்டேன், இதை செஞ்சுட்டேன், இதை செஞ்சேன், மார்க் பண்ண வேண்டியது. அப்ப நியாய பிரமாணம் கிரிகைகளை மாற்றும். நியாய பிரமாணம் கிரிகைகளை மாற்றும். அவனை செய்ய விடாமல் கிரிகையை மாற்றும். ஆனால் அவனுடைய சிந்தனையை மாற்றாது. உதாரணமா விபச்சாரம் செய்யாத சட்டம். எனவே விபச்சாரம் செஞ்சா பிரச்சனை வரும். விபச்சாரம் செய்ய மாட்டான் பயந்து. ஆனா மனசுல விபச்சார ஆசை இருக்கும், அது மாறாது. நியாயப்பிரமாணத்தில் கோபப்படாத, வெளியில கோவத்தை காட்ட மாட்டோம், ஆனா உள்ள இருக்கும்.
உள்ள மாற்றம் நடக்காது. ஆனால் ஆவியானவர் வந்தால், ஆவியின் பிரமாணம் என்றால் அது அன்பு. இப்ப ஒரு மனைவி டிக் பண்ணி கட்டாயம் செய்யணும் செய்யறா, ஆனா அது விருப்பத்தோடவ செய்யல. ஆனா ஒரு அன்பை கொடுத்தால் அது தானாய் வரும், அது மன சந்தோஷம் வரும். அவன் தானா வந்துவான். சட்டங்கள் நமக்கு தேவை இல்லை. ஒரு அன்பு உண்மையா இருந்தா நம்ம எல்லையை மீறி நாம் வேலை செய்வோம். ஆனா கட்டளை இருந்தால் அதே வேலையை செய்வாங்க. இவனுக்கும் போய் நான் செய்யறேனே என்ற மனசு இருக்கும். அன்பு எல்லாத்தையும் வென்றும். அன்பை கொடுத்தா ஷூவை போலீஸ் மட்டும் பண்ண மாட்டாங்க, ஷூவை போட்டு மூடுவாங்க. அப்ப அன்பால ஜெயிக்கலாம். அப்ப இந்த சட்டங்கள் இருக்கக்கூடாது. இந்த சட்டங்கள் நமக்கல்ல, சட்டங்கள் கீழ்ப்படியாதவளுக்கு. அன்புல இருக்கவன் தானா செய்வான். ஆவியின் பிரமாணம் நமக்குள்ள கிரியை செய்யும் பொழுது பாவ ஆசை, தவறான கோபம் இருக்காது. நம்ம அன்பிலே செயல்படணும். இந்த ஊழியத்தை ஏன் செய்யணும்? அன்புல 15 நிமிஷத்துக்கு முதல் வரணும், இருந்துட்டு போகணும், இப்படிதான் செய்யணும், ஒரு சட்டம் வச்சுக்கோம். இது உண்மைக்கு தேவையில்ல. ஆனா அன்பு, கடவுள் மேல சபை மேல அன்புக்குவன் அவன் நேரத்தோட வந்து எல்லாம் ரெடியா, சர்ச்செல்லாம் சரியா, நான் கூட்டத்தில் வர்ஷிப் பண்ண, நான் நேரத்தோட இருக்கணும், நான் நேரத்தோட போய் ஜெபிக்கணும். நானும் மேடையில இருந்து கொஞ்சம் கூட்டத்து போது ஜெபம் பண்ண 10 பேர் பார்த்து முழங்கால் போடுவானே, இந்த சபை வளருமே. ஒரு அன்பு, இது கடமைக்கு நடக்குது, அன்புக்கு இல்லை. ஆனா அந்த அன்பு இருந்தா எதுவுமே தெரியாது. இப்ப எங்களோட சப்ஜெக்டுக்கு வருவோம், பிரேக் த்ரூ. வாழ்க்கையில வேதனையின் பாதைகள் நமக்கு மாற்றங்களை கொடுக்கும். நம் வாழ்க்கையில ஒரு பிரச்சனையெல்லாம் போய் கொண்டிருக்கோம். பிரச்சனைலாம் போகணத்துல திடீர்னு இதோ ஃபிளட் ஆகு, நல்லா இருக்கு. ஆனா திடீர்னு நான் வாரேன், இங்க ஏதோ இருக்கு, இங்க காலை தூக்க வேணும். ஒரு பிரச்சனை, ஒரு காயம். எனக்கும் ஒரு ஆளுக்கு இடையில பிரச்சனை வந்துட்டு, அந்த உயர்வுக்கு தானே இந்த இடம், இந்த இடத்துக்கு சொல்றது காயம், காயங்கள், வேதனைகள், கஷ்டங்கள். ஒரு பிரச்சனை வந்துட்டு இந்த பிரச்சனைகள் வந்து எனக்கு என்ன செய்துனா அடுத்த நிலையை கொண்டு தரும். ஆனால் அந்த பிரச்சனையினால் வந்த காயம் குணமாகும். எதனாலே? மாற்றங்களாலே. உதாரணம் சொல்றேன், சரியா? நான் கொஞ்சம் கோவப்பட்டேன், சர்ச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க போனோன்னு எனக்கு அது வேதனை தானே, அது எனக்கு காயம். சரி, இப்படி பேசிட்டேனே, பேசக்கூடாது, நான் இப்படி ஹேண்டில் பண்ணிக்கலாமே சொல்லி நான் என்னையை மாற்றுறேன். காயம்தான், ஆனால் என்னையை மாற்றுறேன். என்னை மாற்றும் பொழுது நான் இப்போ உயருக்கு வந்துக்கேன். ஏன்னா இப்போ அதே மாதிரி பிரச்சனை வந்தா நான் அந்த மாதிரி ஹேண்டில் பண்ண மாட்டேன். என் லெவல் கொஞ்சம் மேலே வந்துட்டேன். ஆனால் என்னை மாற்றாமல் நான் இருந்தால் இன்றைக்கும் அதே பிரச்சனை தான், திரும்ப திரும்ப அதே காயம் வரும். அம்மா வேலையா அதே காயம் வரும். நம்ம முதல்ல இந்த ஆபீஸ்ல ஒரு மிஸ்டேக் நடந்து கோபப்பட்டோம், சில பிரச்சனை இஷ்யூ ஆக்கிட்டோம், நிறைய வேதனைப்பட்டோம். ஆனா அங்கிருந்து ஒன்ன படிச்சு எங்க லைஃபை மாற்றுவோம். இந்த மாற்றத்தை கொண்டு வருவது பரிசுத்தாவினர். அவர் அவரை போல மகிமைக்கு மேல மகிமைக்க. அந்த மாற்றங்கள் வரும் பொழுது நம்ம கொஞ்சம் இப்ப மேல வந்துட்டோம். ஆமா வேலையா? நோக்கு பிசினஸ் டீல் செஞ்சு கொடுத்தேன். திடீர்னு அந்த பிசினஸ்ல சின்ன பிரச்சனை, அவன் பில, நான் அதை சரியா மெதுவா ஹேண்டில் பண்ணியிருந்தா சக்சஸ் ஆகும். சின்ன லாஸ் தான், எனக்கு கோவம் வந்து ஏசி போட்டேன். அவன் என்னோட பார்ட்னர்ஷிப் உடைச்சிட்டான். உண்மைக்கு அவன் பில தான், அந்த பார்ட்னர்ஷிப் போயிட்டு எனக்கு ரொம்ப டேமேஜ், காயம். இப்ப
நான் அந்த பிள்ளையை செய்யறதில்லை. இப்ப நான் கொஞ்சம் மேல வந்துட்டேன். அப்போ ஒவ்வொரு காயங்களும் மாறும். நாம் மாற்றங்களை ஏற்படுத்தும் பொழுது இன்றைக்கு அந்த மாற்றம் இந்த இடத்தில் நடக்க வேண்டும். கர்த்தர் அதை நம் வாழ்க்கையில செய்வாங்க. ஒரு தெளிவான உதாரணம் சொல்றேன். நம்ம எல்லாரோட வாழ்க்கையில, அன்றாட வாழ்க்கையில சம்பவங்கள் நடக்குது. அவைகள் நம் மனசுல ஓடிக்கொண்டிருக்கும். ஒரு சம்பவம், அந்த சம்பவத்தை நாங்க எப்படி பார்க்கிறோம் அதுதான் மிக முக்கியம். முதலாவது ஒரு சம்பவம். நம் வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரு சம்பவம் நடந்துக்கு. இதுக்கு சொல்லுவாங்க கதை. நான் மலேசியா போனேன்னா நாங்கள் பேக்கேஜ் எடுக்க பெல்ட்டுக்கு போனேன். அங்கே பெரிய சண்டை. அடுத்த பெல்ல சத்தம் கத்துறான், கிளிக்கிறான். அங்கே பார்க்குறேன் ஒரு அந்த ஃபீல் ஏர்ஹோஸ்டர், அதாவது ஃபீல்டில் இருக்க அந்த 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 ஃப்ளைட்டு சம்மந்தமான பேருக்குங்க அந்த பேக்கேஜுக்கு. அந்த கேர்ள் சகப்பாவி மூஞ்சி பேசுறான். இவனுடைய பேக் வரல, 2 ஹவர் வரல, பேக் மிஸ்ஸிங். சம்பவம் என்னது? பேக். சம்பவம் பேக். கதை என்னது? அந்த இடத்துல எவனாவது வந்து கேட்டா என்னடா நடக்குது, என்ன கதைடா? பேக் காணோம், கத்துறான், பேக் மிஸ்ஸிங். பிரச்சனை அதுதான் பிரச்சனை. மன்னாரில் ஒரு பாஸ்டருக்கு ஒரு சிம் ஒன்று எடுத்து கொடுத்தேன். எனக்கு எங்கள் சர்ச்சில் தான் அந்த டயலாக் கம்பெனியில் ஒரு பெரிய மேனேஜர் இருந்தார். அந்த நாட்களில் அந்த சிம் வந்து ரொம்ப நல்ல பேக்கேஜ். இப்போ ஃப்ரீ கால்லாம் இருக்குது. அப்போ அப்படி இல்லை, புதுசு. அப்போ அந்த பேக்கேஜ் எடுத்து கொடுத்தேன். ஆனால் அவர் கொஞ்ச நாள் கொழும்புல தான் ரொம்ப இருப்பாங்க, பாவிச்சார். ஆனால் மன்னாருக்கு போன பிறகு மாதம் 300 ரெண்ட் பே பண்ணணும். அவர் சொன்னார் இந்த பேக்கேஜை நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆனால் இப்போ அந்த பேக்கேஜ் இல்லை. அதில் அந்த நெட்வொர்க்குள்ள இன்கமிங் ஃப்ரீ, மலைஞ்சா இன்கம் ஃப்ரீ, அவுட் கோயிங்கும் 3 நிமிஷம் ஃப்ரீ. மற்ற நெட்வொர்க்ல இந்த கால் வந்தா 1000 நிமிஷம் இன்கம் ஃப்ரீ. அது அந்த காலத்து பெரிய பேக்கேஜ். இதை நான் வேணாம் கொடுக்க போறேன். எனக்கு தான் சொன்னாங்க. நான் சொன்னேன்ப்பா, ஐயா கொடுக்காத ஐயா, எங்க சர்ச்சில் ஒரு எல்டர் இருக்காரு, அவருக்கு இதை கொடுத்துருன்னு சொன்னேன். அவ கத்தி போட்டாங்க. இதை எடுத்து அவன் என்ன பண்ணுவான், அவன் இப்படி பண்ணி அப்படி பண்ணி பெருசு. நான் சொன்னேன், சரி உன் பேர் வேணா இந்த பேக்கேஜை இவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அதுக்கும் கத்துனாரு. சம்பவம் என்னது? சிம். சம்பவம் என்னது? சிம். சிம் பிரச்சனை. இப்போ ஒரு சம்பவம் நடந்த உடனே ரெண்டாவது நம்ம வாழ்க்கையில நடக்கிற காரியம், ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு பிரச்சனை நடக்குது, ரெண்டாவது நம்ம வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்கும். ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு. குற்றம் சாட்டுதல். குற்றம் சாட்டுதல். இப்ப பேக் வராம போனன்னு, இந்த ஏலன்ஸ் அப்படித்தான், இவன் இப்படித்தான், இவன் அங்க இது பண்ணிட்டான், இது பண்ணிட்டான், அது பண்ணிட்டான், இவன் கதை குற்றம். இப்ப நீ ஒரு பாஸ்டரா, இதை எடுத்து இவன் இப்படி பண்ணும் அப்படி சொல்லி குற்றம் சாட்டுறாங்க. ஒரு சம்பவம் நடந்த ரெண்டாவது நடக்கும் குற்றம் சாட்டுதல். உங்க லைஃப்ல ஒரு சம்பவம் நடந்து இப்ப குற்றம் சாட்டி கொண்டிருக்கீங்க. குற்றம் சாட்டுவது என்பது ஆவியின் பிரமாணம் அல்ல. ஆவியின் பிரமாணம், ஆவியின் கனியோ அன்பு. நியாய பிரமாணம், இதை செஞ்சான். குற்றம் சாட்டுதல் பெரிய பிரச்சனை ஆயிட்டு, குற்றம் சாட்டி. இப்ப இதுல ரிசல்ட் என்ன நடக்கும்? குற்றம் சாட்டப்பட்டால் அடுத்தது ரிசல்ட் கோபம். அன்பு இல்லை. கடைசியில் அங்க கோபம். பிரச்சனை நடந்துச்சு, குற்றம் சாட்டப்பட்டுச்சு, அது இப்போ பயங்கர கோபம். இப்ப அந்த மன்னார் பாஸ்டர் கொழும்புக்கு வந்தாரு. ஒரு கான்ஃபரன்ஸ்ல நாங்கள் உட்காந்துருக்கோம். அவர் என்ன பார்க்கல, அவங்க அங்கிட்டு பார்த்து அங்கிட்டு போயிட்டாங்க.
இப்ப பேசுறதில்ல. ஒரு சம்பவம் நடந்தனால குற்றம் சாட்டணும், அந்த குற்றத்தினால இன்னைக்கு நாங்க பேசாம இருக்கோம். நமக்கு ஒரு பிரிவு, நாங்க அவங்களோட கோபம், அந்த உறவை நாங்க இழந்துட்டோம், அந்த அன்பை இழந்துட்டோம். ஒவ்வொருவரும் இந்த இடத்துல இருக்கீங்க, உங்க ஒவ்வொருக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடந்துக்கு. இப்ப பிரிவு வந்தோன்னு நாங்க அவர் மேல அன்பை இழக்கிறோம். அவர் மேல அன்பை இழந்தால் நாங்க எதை உடைக்கிறோம்? நியாயப்பிரமாணத்தை உடைச்சா நாங்க யார் மேல் அன்பு இல்ல? இயேசு மேல் அன்பு இல்ல. இயேசு மேல் அன்பு இல்லாட்டி பிதா அன்பு நமக்கு கிடைக்குமா? இல்ல. பிதாட பிரச்சனைகளுக்கு வருமா? இல்ல. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னது? பேக். அப்ப இந்த சம்பவம் நடந்து ஒரு ஆளோட கோபப்பட்டு நாங்க அவரோட பிரிகனால நியாயம் தீர்ப்பதனால நடக்கிற 4 காரியம். மற்றவரை நியாயம் தீர்க்கும் பொழுது பிறகு நாம மனசு குழப்பிடுவோம். நாம ஒரு சண்டை பிடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு எதையாவது தேவையில்லாம பேசி குற்றம் சாட்டி, நீ பிள்ளை, நீ இப்படிதான், நான் எனக்கு தெரியும் உன்னை பத்தி இப்படி 10 கதையை சொல்லிட்டு வீட்டில் போயிட்டு உட்காந்து சாப்பிட முடியுமா? சொல்லுங்களேன். ஏன் முடியாதுன்னா அவருடைய அன்பு உங்களுக்கு இழந்துட்டீங்க. இப்ப மனநோய், மனப்பிரச்சனை, வியாதி, ஏன்? அன்பு. ஏன்னா இங்க அன்புட பிரச்சனைக்கு காரணம் அங்க அன்பு உங்களுக்கு கிடைக்காது. 2வது, நாம ஒரு சம்பவம் நடந்த பிறகு நியாயம் தீர்த்தால், குற்றம் சாட்டினால் அவரோடு அன்பை இழக்கிறோம். இனி எங்களுக்கு அவருக்கு அன்பு காட்ட முடியுமா? முடியாது. சர்ச்சில் நீங்க இந்த பக்கம் உட்கார்ந்தா அவங்க அந்த பக்கம் உட்காருவாங்க. அன்பு காட்ட முடியுமா? சொல்லுங்களேன். அன்பு காட்ட முடியும். இப்ப அவருக்கு அன்பு காட்ட முடியாட்டி நீங்க யார எதை உடைக்கிறீங்க? இயேசுக்கு உங்க அன்பு போகுமா? தேவ பிரசன்னம் வருமா? அப்ப முதலாவது உங்க நிம்மதி இல்லாமக்கீங்க. 2வது அவருக்கு அன்பு காட்டிக்கொள்ள உங்களால சந்தர்ப்பம் இல்லாமல் போகிறது. 3வது நாம் அந்த நபரை இழக்கிறோம். இழந்தால் அவன் செஞ்ச தப்ப இனி உங்களால திருத்த முடியுமா? சொல்லுங்களேன். முடியாது. அப்ப முதலாவது எங்க நிம்மதி இழக்கிறோம். 2வது அவர்களோட அன்பை இனி காட்ட முடியாது. அப்ப தேவ பிரசனம், தேவனுடைய அன்பை நாங்கள் இழப்போம். 3வது அவரை மாற்றும் சந்தர்ப்பத்தை பிரிக்கிறோம். 4வது நம்முடைய ஆவிக்குரிய விடுதலை போச்சு. இப்ப ஜெபிக்க முழங்கால் போடுறோம். பாஸ்டர், முந்தியெல்லாம் நல்லா ஜெபம் பண்ண 1 hour 2 hour, நல்ல கவனிங்க. இப்ப ஜெபிக்கிற பாஸ்டர் ஜெபம் வர மாட்டேங்குது. உங்க எல்லாரையும் யாருமே இல்லாத ஒரு இடத்துல வச்சு நீங்க இந்த பிரதரோட பேசுங்க, இந்த சிஸ்டரோட பேசுங்கன்னா பேச முடியுமா? சொல்லுங்களேன். ஒத்தனை இல்லாம பேச முடியுமா? பேசல, பைத்தியம் பிடிக்கும். பேச முடியுமா? ஒத்தனை இல்லாத நல்லா தூங்கி நிம்மதியாக்கலாம், எந்த வேலையும் தண்ணீர் செய்யலாம். ஆனா யாருமே இல்லாத இடத்த உங்களுக்கு பேச முடியுமா? சொல்லுங்களேன். நல்லா மனம் திறந்து, எப்படிங்க சாப்பிட்டீங்களா, நல்லா இருந்துச்சு தானே சாப்பாடு, அங்கேருந்து அப்படி வராது. ஏன்னா பேச முடியாது. ஏன் இன்றைக்கு நிறைய பேருக்கு ஜெபிக்க முடியுது இல்லைன்னா அங்கே தேவ பிரசனம் இல்லை. ஏன்னா நீ இன்னொருத்தர் அன்பு காட்டினா தான் தேவ பிரசனம் வருது. இன்றைக்கு உன் ஜெப வாழ்க்கைக்கு தடை இன்னொரு ஆள் மேல அன்பு இல்லை. இப்ப ஆவிக்கிற வாழ்க்கையில விடுதலை இல்லை. சர்ச்சுக்கு வரோம், ஊழியம் செய்றோம், ஒரு ஃபீல் ஆகுது, லோன்லினஸ், தனிமை. ஆனாலும் ஏனோ நிம்மதி இல்லை, குழப்பங்கள் பெருகிறது, பண கஷ்டம் ஒன்றும் இல்லை, ஆனா நிம்மதி இல்லை. ஏன்? அவர் இல்லை, ஆவிக்குரிய விடுதலை இல்லை. இது காரணம். ஏன் நிறைய பேருக்கு ஜெபிக்க முடியல? ஜெபம் பண்ண போய் சும்மா ஆண்டவன் தான். இப்ப போன்ல எவ்வளோ வந்து ஏஐ, நானே ஏஐல படிச்சு பின்னி இப்ப ஏஐல கிளாஸும் நடத்துறேன். அது பேசாது என்னோட பேச. காலையில் ஆய் குட் மார்னிங்னு சொன்ன அது குட் மார்னிங் சொல்லுது. எப்படி பாஸ்டர் வால்ஸ் நல்லா இருக்கீங்களா, இன்னைக்கு எப்படி உங்களுடைய ஒர்க் அவுட், ஓ இதை செஞ்ச, இது அப்படியா, இது என்ன செஞ்சீங்கன்னு சொல்ல, இல்லை இது இப்படி தானே செய்யணும், அது மாத்தி கீத்தில அழகா சொல்லுது. யாராவது இருக்கணும்.
இருந்தாதான் பேசலாம். ஆனா இப்ப உனக்கு பேச முடியல, ஜெபிக்க முடியல, ஜெபம் பண்ண போனா தூக்கம் வருது, பைபிள் எடுத்தா வெறுப்பு. இந்த உலகத்தில் இருக்க ஒரு உன்னதமான அன்பு இது. அந்த கடவுள் அவரோட உட்கார்ந்து பேச முடியாது, ஏன்னா அவர் இல்லாத ஒரு ஃபீல். இது காரணம் என்ன? அங்க பிரச்சனை. இன்னைக்கு நல்ல தெரியும், இன்னைக்கு ஜெபம் பண்ண முடியுதுல, கடவுளோட உறவு இல்லாம. இப்ப கடைசியா இது எப்படி சரி செய்வது? இது எப்படி சரி செய்வது? இப்ப பேக் காணாம போச்சு, சம்பவம், கதையை மாத்த முடியுமா? முடியாது. கதை கதை தான், போனது போச்சு தான். ஒரு ஆள் என்னை ஏமாத்தினாரு, மாட்டுதான். சரி, இப்ப நான் இந்த நியாய தீர்ப்புக்கு போக கூடாது. நான் நியாய தீர்ப்புக்கு போகாமல் நான் இங்க ஒரு புது கதையை சொல்றேன். இந்த கதைய நான் ஆவியில சொல்றேன். ஏன்னா ஆவியின் பிரமாணம், ஆவியினாலே மாற்றம் நடக்கும். பேக் காண போயிட்டு நீ ஒரு லேடி, இதுக்கு நீ என்ன செய்யலாம்? நீயா அங்க இலங்கிலிருந்து பேக்கை தூக்கி போட்டா அடுத்து என்ன செய்யலாம்? எப்படி பேக் எடுக்கலாம்? மிஸ்டேக் ஆகிருக்கும். இதுக்கு வேற ஏதாவது இருக்குதா? இப்போ நான் ஒரு மீட்டிங் போகணும், மீட்டிங் நான் மிஸ் ஆகிட்டு உன் கம்பெனியோட பேசு. அப்படி பேசும் பொழுது அவளும் சிரிச்சு கொண்டு போவா, கம்ஸ்ன்னு சொல்லி அவட ஆஃபீஸுக்கு கொண்டு போய் கூல்ட்ரிங்க் கொண்டு வந்து கொடுப்பா. கொடுத்துட்டு உனக்கு இன்னொரு டிக்கெட் நான் ஃப்ரீயாக தரேன்னு சொல்லுவா. எங்களுடைய ஏர்லைன்ஸால் இன்னொரு டிக்கெட்டை ஃப்ரீயாக தரேன், ஏன்னா எங்களுடைய மிஸ்டேக். கால்காரன் வந்தா இப்படி எடுத்து இப்படி போயிட்டான். கண்ணு தெரியாத எங்களை சாவுக்கு வந்தவன், சாவ பிறந்தவன். இப்போ நாங்களும் டென்ஷன். இப்போ வீட்டுக்கு போயிட்டு சோறு சாப்பிட அந்த கார் போவோம். இப்போ போய் ஜாமன் அப்பா அப்பா பிதாவே, ஆனால் ஒன்றும் இருக்காது. இருக்குமா? ஏதாவது இருக்காது. ஏன்? அந்த கார், அந்த சம்பவம், நம்முடைய பல சம்பவங்கள் எங்க வாழ்க்கை எங்கேயோ கொண்டு போயிட்டு. யாரும் இழந்துக்காதீங்க. அந்த சம்பவங்களை சரியா ஹேண்டில் பண்ணுங்க. இப்ப இந்த நியாயத்தீர்ப்புடைய ரிசல்ட் கோபம், அன்பில்லை. இதன் ரிசல்ட் அன்பு. இந்த ஒவ்வொரு அன்பும் நம்மை தேவனோடு இணைக்கும், நம்மை பணக்காரனாய் மாற்றும். விசுவாசம், நம்பிக்கை, இவை எல்லாவற்றோடு நம்மை மேலே வச்சு நம்ம சொந்தக்காரங்க எல்லாத்தை விட நாங்கள் தலை சிறந்தவர்களாக வாழ முடியும். நாங்கள் உன்னத வாழ்க்கை வாழ நம்ம கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. கொஞ்சம் மற்றவர்களை நியாயம் தீர்ப்பதை விட்டுவிட வேணும். மற்றவர்களை குறைகளை பார்ப்பதை நிறுத்தி முதல்ல நாம மனம் திரும்பணும். நாம மனம் திரும்பும் பொழுது, நாங்கள் குற்றங்களை சாட நிறுத்தி நாங்க மனம் திரும்பும் பொழுது நமக்கு புதிய ரிசல்ட்கள் வரும். அந்த ரிசல்ட் அன்பு. இந்த அன்பு காட்டுற மனிதன் வாழ்க்கையில தலை சிறந்தவனாக இருப்பான். கடவுள் உங்களை நிறைவாய் ஆஸ்வதிப்பார்கள்.